ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைப்பூவில் ஊறுகாய் சேர்த்துறேன். க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசாமல் கட் பண்ணி பொடிப்படியாக வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், வெந்தயம், கடுகு, ஜீரகம், எண்ணெய் சேர்க்காமல் நம்ம இளவரப்பாக வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம், தண்ணி சேர்க்காமல். இப்போ பூண்டையும் அதே போல் தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் தண்ணியாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். தண்ணி படாமல் இருக்கணும். இப்போ நான் கடலை சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்ச பூண்டு இதை போட்டுடலாம். நல்லா ரொம்ப முருகாமல் கொஞ்சம் லைட்டாக. இப்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். நல்லா கொஞ்சம் பச்சை வர பொண்ணுல கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ இதில் சேர்த்துக்கலாம். நான் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கெட்டியாக. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம புளியை சேர்த்துக்கலாம். சால்ட்டு உங்கள் தேவைக்கப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் புளி சேர்த்துட்டேன். புளியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க, மூடி போட்டு. ஹையில் இருக்கட்டும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சோம்ல கடுகு, வெந்தயம், சீரகம், அந்த பொடியை நான் போட்டு அந்த வீடியோவில் காட்டலை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ரசம் சாதத்தை தான் சேர்த்துக்கிட்டேன்.